வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் சானவாஸ் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் +2 படிப்புக்கு நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை உருவாக்கலாமே, மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. திரு ராமசுப்பிரமணியன், ஹைகோர்ட்ல காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஒருவர் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே அந்த கேள்வியில் கேட்கப்படுவதால +2 மதிப்பெண்ணையும் அந்த சிபிஎஸ்இ மதிப்பெண்ணையும் சேர்த்து கணக்கிட்டு அந்த மருத்துவ சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குல +2 படிப்புக்கு நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு, ஏன் உருவாக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கு. நிறைய கேள்விகளை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம பார்க்கிறோம். இது உருவாக்குவது ஒரு சாத்தியமான ஒன்றுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இதை பற்றி நான் முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசி கொண்டிருந்தேன். அது இந்த சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் வருகின்றது அப்படின்னு சொன்ன உடனே அதை ஆதரித்தது நான். ஏன்னா இந்த மெட்ரிக் மற்ற ஆங்கிலோ இண்டியன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற போது அதை ஆதரித்த போது எனக்கு கடுமையான எதிர்ப்பு மெட்ரிகுலேஷன் அந்த சங்கத்திலிருந்தும் அந்த பள்ளிகள் நடத்த நிர்வாகிகள்கிட்ட வந்தது. நான் என்ன சொன்னேன், நானே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி தான் இருந்தேன். இருந்தாலும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சமச்சீர் கல்வி என்பது காலத்தின் கட்டாயம்னு ஒரு கட்டுரை எழுந்த தினம் மலரில் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்னென்னா, சமச்சீர் கல்வி என்பது எல்லா வகையான பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு தேசிய அளவிலே சிபிஎஸ்இ அல்லது அதற்கு மேலாக இருக்கக்கூடியது, அது ஐசிஎஸ்சி எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரி பண்ணாமல் இதை நீர்த்து போகிறாப்புல இந்த குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சி, இருக்கக்கூடிய குவாலிட்டியை குறைச்சி ஏதோ ஒரு நம்ம சமச்சீர் கல்வி கொண்டு வந்துட்டோன்னு அவங்க டாக்டர் முத்துக்குமரன் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருந்த பல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு இதை ஒன்றி பிடிச்சிட்டு என்னத்தையோ திடுன்னு அவங்க பண்ணிவிட்டாங்க. இதற்கு பிறகு என்னுடைய குரல் வேறு மாதிரி இருந்தது. இது ரொம்ப அநியாயமாக இருக்கின்றதுன்னு சொன்னபோது முத்துக்குமரன்ட்டையும் நான் பெரிய அளவுக்கு சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அவங்கள நான் என்ன சார் பண்ணுறது, காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக அவர் பேசினார். இல்லை, இந்த சமச்சீர் கல்வியில் படித்தும் நிறைய சாதனை படைக்கக்கூடிய மாணவர்கள் வெளிவரதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை, அதாவது சமச்சீர் கல்விங்கிறது நான் ஒரேடியாக நான் இப்போ மோசமானதுங்கிற மாதிரியும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் டெஃபினட்டாக அந்த குவாலிட்டியை டீக்ரேட் பண்ணாங்க, அது டைலூட் பண்ணாங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ போன ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு தேசிய அளவிலே நேஷனல் கரிக்குலம் வருகின்ற வகையில் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது கட்டாயமாக வர வேண்டும். தேசிய அளவிலே இந்த பாடத்திட்டம் அந்த பாடம்னா இப்போ 42 போர்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா, அமெரிக்காவில் இதே மாதிரி சிலபஸ் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. வேறு வேறு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள்லாம் இருக்கக்கூடியது. இருந்தாலும் கூட அவங்க ஒரு ஸ்டேட்டை அந்த அமெரிக்கா முழுக்கலாம் 50 ஸ்டேட்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே விதமான பாடத்திட்டங்கள். மெயின் சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்கிறது மேத்ஸு, சயின்ஸு போன்றவைகள், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்றவைகள், இவைகள்லாம் டெஃபினட்டாக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இந்த கேள்வி கேட்ட ஹைகோர்ட்டு ரொம்ப நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்கிறது. அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக இருக்கிறதா எனக்கு தெரியல. நிறைய கேள்விகள் உயர்நீதிமன்றம் கேள்விக்கு நான் என்னுடைய பதில் இந்த கேள்வி சாத்தியம் நீங்க சொல்லிட்டீங்க. திரு ஷானவாஸ், சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? அடிப்படையில் இந்த விவாதம் நீட் தேர்வை மையமாக கொண்டு வந்திருக்குது. நீதிமன்றத்திலையும் அந்த அடிப்படையில் தான் நடந்திருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தான் இதையும் வைத்திருக்கிறார். இப்போ நீட் தேர்வு என்று வரும்போது மாநில அளவில் பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கிறது. நாடு முழுவதுமே வேறு வேறு பாடத்திட்டங்கள், சீரான ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இல்லை, ஒரே முறையான கல்வி முறையும் இல்லை. அப்படிங்கிற ஒரு இடத்துல வேறுபட்ட ஒரு கல்வி சூழல்ல தேர்வு மட்டும் ஒரே மாதிரி வைப்பது நியாயமா என்கிற கேள்வி எழுந்த பிறகு அந்த கேள்விக்கு விடையாக இப்போது என்ன வருதுன்னா, அப்போ ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வந்துடலாம் என்கிற விடை வந்துருச்சு. அப்போ இது எதற்கு வலு சேர்க்குதுன்னா, அந்த தேசிய நுழைவுத் தேர்வு, தகுதி அறியும் நுழைவுத் தேர்வுக்காக அனைத்தையும் மாற்றுவது என்கிற அளவுக்கு இப்போ சூழல் கட்டி எழுப்பப்படுது. இப்போ அடிப்படையில் கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது, மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரம் இனி என்னவாக மாறும்?
அனைத்தையும் இனி டெல்லி தீர்மானிக்கும், நாடு முழுவதும் ஒரே வகையான பாடத்திட்டம், ஒரே வகையான தேர்வு என்றால் மாநிலங்களுக்கு என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமைகள் என்னவாக மாறுங்கிறதையும் சேர்த்து தான் இந்த பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ மாநிலங்களுக்குன்னு தேர்வு இருக்குது, பாடத்திட்டம் இருக்குது, பொது தேர்வு வைத்து மதிப்பெண் வாங்கி வெளியே வர்றாங்க மாணவர்கள். அந்த மதிப்பெண்கள் இப்போ நீட் தேர்வுன்னு வந்த பிறகு அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போகுது. ஏன்னா அந்த மதிப்பெண்ணை வைத்து அவனுடைய உயர்கல்வி இனி தீர்மானிக்கப்படாதுன்னு வந்துருச்சு. அவன் இனி இந்த தேர்வை எழுதினால்தான், இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதினால்தான் அவன் மேற்படிப்புக்கு போக முடியும்னு ஒரு கோடை கிழிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு நாளும் அந்த 12 ஆண்டுகள் அவன் படித்து அவன் வாங்கிய அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் தான் தீர்மானிக்கும் என்கிற அளவுக்கு ஒரு கோட்டை கிழித்து விட்ட பிறகு அதை நோக்கி தான் இது எல்லாமே போகுது. அப்போ நாடு முழுவதும் பொது பாடத்திட்டத்தை உருவாக்கலாம்னா ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும். இப்போ உலகமெல்லாம் இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகள்ல இதே சிஸ்டம் கடைபிடிக்கப்படுது. இந்தியாவிலையும் அதே மாதிரி சிஸ்டம் கடைபிடிக்கப்பட்டா கல்வித்தரம் உயரும், மாணவர்களின் திறனை மேம்படுத்த முடியுங்கிறது தானே எதிர்த்தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு வாதம். அதுதான் நீங்க மேலை நாடுகளோட எல்லாத்தையும் நம்ம ஒப்பிடுறோம். மேலை நாடுகள்ல இந்தியாவை ஒப்பிட முடியுமா முதல்ல அப்படின்னு நம்ம அடிப்படையில் பார்க்கணும். அங்கெல்லாம் இப்போ அமெரிக்கா ஒப்பிடணும்னா அமெரிக்காவில் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி ஆட்டம் போட முடியுமா? அங்கே அப்படி ஒரு முறை இருக்குதா? அரசு கல்வி கொடுக்குது இல்லையா? அரசு எல்லாருக்கும் சீரான கல்வியை கொடுக்குது இல்லை? இங்கே அப்படி சீரான சூழல் இருக்குதா? இங்கே அடிப்படையிலே பல பிரச்சனை இருக்குதா? இங்கே அடிப்படையில் கழிப்பிடம் கூட ஒரு ஒரு கழிவறை வசதி கூட இல்லாத அளவில் தானே இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கிறோம். நாடு முழுவதும் அப்படி தானே இருக்குது. இப்போ அதில் ஒரு ஒரு சீரற்ற தன்மை இருக்குது. இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே மாதிரியான கல்லூரிகள் இருக்குதா? இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. குஜராத்தில் இருக்குதா? தமிழ்நாட்டு அளவுக்கு இருக்குதா? மத்திய பிரதேசத்தில் இருக்குதா? வட மாநிலங்களில் இது மாதிரியான அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குதா? அப்போ அப்படி இல்லை, இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு அதில் முன்னுக்கு நிற்குது. அப்போ நீங்கள் எல்லா இடமும் ஒரே மாதிரியான தேர்வு அப்படின்னு வரும்போது இந்த பாகுபாட்டுக்குள்ள நீங்க எதை நிலைநாட்ட போகிறீங்கிற ஒரு கேள்வி எழுது. இது உருவாக்குவது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை நான் சொல்ல வரல. அது சமூக நீதி சார்ந்ததா இருக்கணும். எப்படி சமச்சீர் கல்வி என்பது எல்லோருக்கும் சமமான கல்வி, கல்வியில பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒரு மேல்தட்டு வர்க்கத்திற்கு கிடைக்கக்கூடிய கல்வி ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்கணும். 2 பேருக்கும் ஒரே பாடத்திட்டம், 2 பேருக்கும் ஒரே தேர்வு என்கிற அந்த சமூக நீதியை நம்ம வரவேற்கிறோம். ஆனா இந்த பின்னணியோட இருக்கணும். அது இந்த சமூக நீதி பின்னணியோட அது இருந்ததுன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க அப்படி இருக்காது. அதான பிரச்சனை. இல்ல அது நீட்டு தேர்வை இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்னா யூனிஃபார்மிட்டி வேணும்னு. இது இன்னைக்கு பேசல சார். கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து இதை பற்றி பேசப்படுகின்றது. இது ஸ்டேட் லெவலில் இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட அதற்கு பிறகு வந்த ஒன்றா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்களும் எந்த போர்டாக வேணாலும் இருக்கட்டும், நண்பருக்கு தெரியுமோ தெரியாதோ 2005 நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் தான் எந்த சிலபஸும் தயார் பண்ண முடியும். அதனால் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டாலும் கூட இது ஏதோ சிபிஎஸ்சிக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம், இது மட்டம் அப்படிங்கலாம் கிடையாது. அதாவது சிபிஎஸ்சியும் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டு சிலபஸும் இருக்குது. இது எல்லாமே யார் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் அல்லது கேரளாவில் இருக்க எதை இருந்தாலும் சரி. இல்ல இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குதுன்னா, நீங்க எல்லா போர்டும் இருக்குன்னு குறிப்பிடுறீங்க, சிபிஎஸ்சியின் அடிப்படையில மட்டுமே நீட் வினாத்தாள் உருவாக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சரமாரியா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இதை நான் என்னுடைய ஆன்சர் என்னன்னா, இந்த எல்லா சிலபஸுமே அந்த 2005 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் படித்தான் இருக்கின்றது. அது சிபிஎஸ் இன்னும் மேலேருந்து குதிச்சொல்ல இது கீழே இங்கேருந்து உருவாக்கலை அப்படிலாம் கிடையாது. எல்லா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எல்லா சிலபஸும் நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் படிதான் இருக்க முடியும். கொஞ்சம் கூட குறைச்சல் அதெல்லாம் இருக்கலாம். ஆகவே அதையும் கூட சரி செய்யணும் அப்படிங்கிறது நேஷனல் இந்த போன எஜுகேஷனல் பாலிசி சஜஸ்ட் பண்ணது இந்த சுப்பிரமணியம் கமிட்டி ரிப்போர்ட்டு. அதுதான் சொன்ன, நேஷனல் அளவுக்கு ஒரே விதமான பாடத்திட்டம் இருக்கட்டும். மெயின் சப்ஜெக்ட் தான் இவர் வேற எந்தையோலாம் டைவர்ட் பண்ணி போயிட்டு இருக்கார். மெயின் சப்ஜெக்ட்ஸில் ஒரே விதமான பாடத்திட்டங்கள் இருப்பது அவசியம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் டிஃபரன்சஸை கூட சரி செய்து அதைத்தான் பேசுறாங்க. மற்றது கழிவறையை பத்தி அதெல்லாம் பத்தி நம்ம பேசல. இல்ல, கழிவறை வசதி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மெயின் சப்ஜெக்ட் இருக்கும்போது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் இந்தியாவில் ஒரு வரலாறு இருக்கு. கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய சூழல்ல நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை நீங்க கொண்டு வரும்போது அந்தந்த தேசிய இனத்தினுடைய வரலாறு பண்பாட்டு கூறுகள்லாம் அதுல இடம்பெறாம ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கும் முயற்சியா இதை ஏன் பார்க்க? நீங்க கேட்டது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். அது என்னுடைய ஆன்சர் என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம்
தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனியான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதேமாரி ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒன்று இருக்குது, ஆந்திரான்னு இருக்குது, மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. அதை பற்றி யாருமே பேசலை. அந்த சஜஷன் நீங்கள் டாக்டர் சுப்பிரமணியம் கமிட்டி ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள கலாச்சாரம் பண்பாடு அவைகளை கொண்டது அந்த அந்த அரசுகள் மாநில அரசுகள் தீர்மானிக்கும். அதில் யாரும் தலையிடல. ஐ எம் டாக்கிங் அபவுட் மேத்தமேட்டிக்ஸில் என்ன எல்லா ஒரு வேற ஒரு இடத்துல ஒன்று இங்கே ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சயின்ஸ்னா சயின்ஸ் தான், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி தான். ஆகவே அதை தான் பற்றி நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸை பற்றி எக்கனாமிக்ஸை பேசுகிறோம், காமர்ஸை பற்றி பேசுகின்றோம். ஆகவே இது நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது. அதனால் நீட்டையும் இதையும் நீட்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். அடிப்படையாக உங்களுக்கு ஒரு தகுதி வந்து விட்டதுன்னா நீட் தேர்வுனால நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். ஆகவே இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இவர் சொன்னார் பாருங்க, தனியார்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண, அந்த தனியார்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது. ஒரு ரீசனபிள்னஸ் இன் ஃபீஸு, அப்புறம் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து இஷ்டத்துக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஒன்றுமே 40 மார்க் வாங்கினோம் 35 மார்க் வாங்கினோம் அவனுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் கொடுத்து அவன் என்ன பண்ணுவானோன்னு தெரியாது. பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் கூடாது என்பதற்காக தான் இந்த நீட்டுங்கிறத கொண்டு வந்தது. சீரற்ற நிலையில இருக்கு, நிறைய மாற்றங்கள் கொண்டு வராம இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கல்வி வந்து சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த யூனிஃபார்மிட்டி நம்ம பார்க்கும்போது மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல இப்ப கணிதம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா வாய்ப்பாடு எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உயர்நீதிமன்றமும் அதே கேள்வியை தான் அதே கருத்தை தான் முன்வைக்குது. இந்த மாதிரியான முக்கிய பாடத்திட்டங்கள்ல மட்டும் ஏன் நாம ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கடைபிடிக்க கூடாது, அது ஒரு சரியான விஷயம் தானேன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. அதை நம்ம சரின்னு தானே பார்க்க முடியும்? இல்லை, அது சரிதான். அடிப்படையில் வந்து இந்த வாதம் சரி. இப்போ வந்து கணக்கில் மாற்ற முடியாது, அறிவியலில் மாற்ற முடியாது, அறிவியல்லாம் வந்து எல்லாருக்கும் பொது தானே ஒன்று தானே என்று வாதம் வைக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய பிரதமர் ஒரு அண்மையில் ஒரு உரையாற்றினார். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னோடி வந்து நம்ம பாரதம் தான் அப்படின்னு சொல்லி அவர் விநாயகர் அந்த கடவுளை வந்து அதற்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னிறுத்துறார். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய பண்பாடு. இது இன்னொரு தரப்புக்கு ஒவ்வாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதை அவர் அறிவியல்னு முன்வைக்கிறார். அதுதான் இங்கே இப்போ கேள்வியே. இப்போ அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வந்து அறிவியலுக்கும் நீட்டுகிறார்கள், கணக்குக்கும் நீட்டுகிறார்கள். கணக்கில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஜோதிட முறையெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதில் வரத்தான் செய்யுது. எத்தனையோ விஷயங்கள்ல அவங்க ஏற்கனவே முரளி மனோகர் ஜோஷி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போதே அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து எண் கணித ஜோதிடம், ஜோதிடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது என்கிற அளவில் அதை நீட்டினாங்க. அப்போது இங்கே அதுதான் கேள்வி வருது. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல பேர் இருக்கிறோம் நம்ம. அப்போது கணக்கில் அது வராது, அறிவியலில் வராதுன்னு நம்ம எந்த அடிப்படையில் அதுக்கு ஒரு கோடு கிழிக்க முடியும்னு கேட்குறேன். வரும். ஏன்னா அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் கணக்கிலும் நீட்டுவார்கள், அறிவியலும் நீட்டுவார்கள். அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஏற்கனவே அப்படிப்பட்ட தலையீடுகள் இந்த கல்வி திட்டத்துக்குள்ள இருக்குது. அவங்க வந்து மொத்தமாக ஒற்றை கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே நாடு என்கிற குரலில், ஒரே மொழி. இன்னைக்கு வந்து இந்திய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அனைத்து தேர்வையுமே வந்து கட்டமைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் கதறாங்களே நீட் தேர்வுல வந்து நீட் தேர்வு எல்லாருக்கும் சமம், நாடு முழுவதும் ஒரே தேர்வுனாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தேர்வு முடிந்த பிறகு என்ன குரல் வருது? அந்த குஜராத்தி மொழியில எளிமையா இருந்துச்சு, தமிழ்ல வந்த இது வந்து கடினமா இருந்துச்சு, ஆங்கிலம் வந்து இன்னும் எளிமையா இருந்துச்சு, இந்தியில வந்தது இன்னும் எளிமையா இருந்துச்சுன்னு ஒவ்வொரு மாநிலம் முரண்படுது. குஜராத் கல்வி அமைச்சர் போய் முரண்படுறாரு மத்திய அமைச்சர். என்ன சொல்றாரு? குஜராத்தில் வந்த கேள்வித்தாள் வந்து கடினமா இருந்தது என்று அவர் வேறொரு மொழியை காட்டுறாரு. இப்படிப்பட்ட பாகுபாடு. இவர்கள் ஒரே தேர்வு என்று சொன்ன இந்த நீட்லயே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இவர்கள் ஆதரிக்கக்கூடிய மாநிலமே முரண்படுது இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழலாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் சொல்லுவது என்பது இந்த ஏகாதிபத்தியத்தை, ஒரு ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு தான் இந்த கல்வியை பயன்படுத்துவார்களே தவிர உண்மையிலே இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், கிராமப்புறத்து மக்கள், இவர்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும், இவர்களும் அந்த கல்வியின் மூலம் அதிகாரத்திற்கு வந்து அமர வேண்டும் என்பதற்கான ஒரு சமூக நீதி பார்வையில் இவர்கள் இந்த கல்வியை வடிவமைக்கவில்லை. இதை கொண்டு போக மாட்டாங்க. இல்லை இல்லை, அது வேற எங்கேயோ அவர் டைவர்ட் பண்றாரு. நாம வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். சில பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னால் அது இந்தியாவிலேருந்து தான் வந்ததுங்கிறத அதை சொல்கிறதுக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசினார்னா அவரை சொன்னது தான் பாடத்திட்டமாக இருக்குன்னு யாரும் சொல்ல. அவர் வந்து அதுக்காக தனி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில் இப்போ வேணும்னா இவர் ஜவடேகர் கேட்கறதுக்கு என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஹீ கேன் கிவ் அ சஜஷன். அதெல்லாம் ஓப்பனாக வச்சுட்டு இருக்காங்க. ஆகவே இந்த நம்ம நாட்டில் தான் முதல்ல சர்ஜரி என்பது நடந்தது அப்படிங்கிறதுக்கு நாம் இங்கே சொன்னால் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ளீஸ் கோ டு இங்கிலாந்து, லண்டனில் போய் அந்த
உள்ள நுழையும் பொழுதே அந்த சர்ஜரி பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த உடனே அங்கே தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளை பத்தி பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம். இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. அதனால ஒரு தரப்பினரை மட்டுமே நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க, இதை மற்றொரு தரப்பினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது உங்களுக்கு ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது, அதாவது ஹிஸ்டரி cannot be changed. நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு விநாயகரை குறிப்பிடுவது வந்து தரப்புல ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. கணிதத்துல நீங்க ஜோதிடத்தை குறிப்பிடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அது வந்து அதெல்லாம் இவர் பேசுறது என்ன, முரளி மனோகர் ஜோஷி HRD மினிஸ்டரா இருந்த போது அவர் ஏதோ ஒரு கேஷுவல் ரிமார்க் சொன்னார்னா அதை தான் பாடத்திட்டமா வரப்போறதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்பொழுதும் சொல்லுகின்றேன், யாராவது என்னென்ன நல்ல சஜஷன் கொடுக்கணும்னா தயவு செய்து எங்களுக்கு கொடுங்கன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, யாரும் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் மாற்றிட முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்வது என்ன, எண்கணிதம் ஜோதிட கணிதம் எல்லாம் வந்து அங்கே எடுக்க போகிறதில்ல. கணிதம் என்பது தட் இஸ் யூனிவர்சல், அது ஜென்ரலாக உலக அளவிற்கு. அதுவும் PISA எக்ஸாமில் நாம் ஏன் ஃபெயிலாக போனோம்? டேக் த கேஸ், PISA எக்ஸாமில் லாஸ்ட் பட் ஒன்னா நாம் வந்து சேர்ந்தோம். ஏன்னா நம்மள்ட்ட அந்த யூனிஃபார்மிட்டியில் இப்போ பக்கத்தாப்பில் சைனாவில் அதே யூனிஃபார்மிட்டி இருக்கு, அவன் தான் நம்பர் 1, நாமளும் அவனும் முதல் தடவையாக போட்டி போடணும். அந்த யூனிஃபார்மிட்டியில இன்னொரு கேள்வி வருது. இப்ப தமிழகம், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான முன்னணி மாநிலங்கள்ல இருந்து பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறது ஒரு பக்கம். இப்ப பின்தங்கிய மாநிலங்கள், குறிப்பா அந்த வடகிழக்கு மாநிலங்கள், மேகாலயா, நாகாலாந்து, அந்த மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதையும் நாம் எப்படி ஒரே தட்டுல வச்சு நாம பார்க்க முடியும்? இதை சரி செய்யாம ஒரு நீட் தேர்வோ இல்ல ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வோ நாம கடைபிடிப்பது எப்படி சரியா இருக்க முடியும்? சார், அந்தந்த லாங்குவேஜஸ் என்ன யூஸ் பண்றாங்களோ அந்த லாங்குவேஜ் 10 லாங்குவேஜஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னும் 2-3 கொண்டு வர போறேன். லாங்குவேஜ் மேட்டர் இல்ல, அதுதான் இருக்கக்கூடிய கண்டென்ட் மேட்டர். Listen to me my dear friend, கான்செப்ட் கணக்குல எல்லாம் ஒண்ணுதான். அது நார்த் ஈஸ்டா இருக்கட்டும், அல்லது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், அல்லது யூ டேக் டிம்பக்டு, உலக அளவில் 8ஆம் கிளாஸுக்கு என்ன இருக்குன்னா இதுதான். நீங்க சவுத் அமெரிக்கா போனாலும் சரி, சவுத் கொரியா போனாலும் சரி, 8ஆம் கிளாஸ் பாடம் என்னன்னா இதுதான் இருக்க போறது. ஆகவே அதுல ஒன்றும் சேஞ்சே கிடையாது. நாமளா வந்து கற்பனை பண்ணிட்டு அதை அரசியல் சாயம் பூசுறது, அதை கேட்டா உடனே வந்து காவி மயமாக்குறேங்கிறது, இதெல்லாம் வந்து கண்மூடித்தனமான பேச்சு ஒழிய கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கும்போது இது மாநில உரிமைகள்ல தலையிடக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை நம்ம பார்க்கணும். இப்ப சமீபத்தில் நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் தேசிய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும்னு மத்திய அமைச்சர் ஆயுஷுக்கு வரப்போகுதுன்னு அறிவிக்கிறாரு. இப்ப எல்லா படிப்புகளுக்குமே ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு, இப்ப அடுத்த ஆண்டும் பொறியியலுக்கு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு, 2021 கலை அறிவியல் படிப்புகளுக்கு வரக்கூடியதாக தகவல்களும் செய்திகளும் வெளிவருது. இப்ப அடுத்த வருஷம் இந்த இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு கொண்டு வரும்போது எல்லா படிப்புகளுக்குமே நீங்க நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வந்தா இது ஒரு உரிமைகள்ல தலையிடக்கூடிய விஷயமா நம்ம ஏன் உரிமையே கிடையாது சார். அது உங்களுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் சார். எஜுகேஷன் ஹேஸ் டு பி ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் மெயின் சப்ஜெக்ட்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பே கிடையாது. இன்னும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷம் ஐ வாஸ் டிராவலிங் இன் ஃபிளைட், அது சான் பிரான்சிஸ்கோவுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்போ என் பக்கத்தாப்புல ஒரு பொண்ணு உட்காந்து என்ன பண்றேமா, நான் வந்து இப்போ 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன்னு. உன்னோட ஆம்பிஷன் என்ன? ஆல்ரெடி ஐ ஹவ் ரிட்டன் மை எக்ஸாமினேஷன், அதெல்லாம் எக்ஸலண்ட் மார்க். நான் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி எனக்கு MBBS அட்மிஷன் கிடைச்சேன், 10ஆம் கிளாஸ் பொண்ணு. நான் சொல்றது அந்த ஆகவே இப்படிப்பட்ட மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நுழைவுத் தேர்வு என்பது நிச்சயமாக அவசியம். ஏன்னா இப்ப புற்றிசல் போல இவர் சொல்றாப்புல எங்க பார்த்தாலும் ஒரே காலேஜஸ் வந்தாச்சு. ஆகவே அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அடிப்படையாக பேசிக்கா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அந்த அடிப்படை நாலேஜ் இருக்கா, அதை டெஸ்ட் பண்றது தான் நீட்டுங்கிறது. அது எல்லா சப்ஜெக்டும் வந்து தான் ஆகணும். இது வந்து என்ஜினியரிங்க்கு மட்டுமோ அல்லது வெறும் மெடிக்கலுக்கு மட்டுமோ கூட, ஆயுஷும் ஒன்று. இப்ப நான் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஒண்டரிங் ஏன் இப்ப இல்ல பொதுப்பட்டியல இருக்கும்போது மாநிலங்கள்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இப்ப குறிப்பா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்ப நீங்க ஒருதலை பட்சமா நீங்க நுழைவுத் தேர்வு எழுதிதான் ஆகணுங்கிறது ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு துணியில் இல்லையா? இல்ல சார், அதாவது இப்ப நாம வந்து பொதுப்பட்டியல இருக்கு. இப்ப ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பவர் இஸ் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க லோக்கலா ஒரு ஸ்டேட்டும் என்னென்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு பவர் இஸ் வித் தி சென்டர். அதனால ஒரு யூனிஃபார்மிட்டி வரணும். இது வந்து அமெரிக்காவில் நான் சொன்னது போல வித்தியாசமான ஏராளமான வித்தியாசமான உள்ள நாடு அது, இந்தியா போல தான். ஆனால் அங்கேயே கூட அதை கொண்டு வரும்போது எதிர்ப்பு ரொம்ப இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வரவேற்கின்றார்கள். ஆகவே
there is nothing wrong about it. அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது அவசியம். அது நீட்டுங்கிறது இது இன்னும் இப்போ இந்த ஹிக்கப்லாம் சரியா போயிடும். அரசியல் ரீதியாக they want to score some benefitனா அத மக்கள் ஒன்றும் யாருமே ஏதுக்க மாட்டாங்க சார். சரி, ஸ்டாண்டர்டைசேஷன் தான் முக்கிய காரணம்னு ஒரு நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அப்ப இந்த கல்வி திட்டங்களை மாற்றுவது, இந்த நுழைவுத் தேர்வுக்கு அரசியல் சாயம் பூசுறீங்கன்னு நம்ம பாக்குறதா? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்குமான கல்வி, தரமான கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அனைவருக்குமான கல்வி என்பதை அடிமட்டத்திலிருந்து எழுப்ப வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு முறையான கட்டமைப்பு இல்லாமல், முறையான பாடத்திட்டம் இல்லாமல், முறையான ஆசிரியர்கள் இல்லாமல், இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் தவிக்க விட்டு அப்படியே விட்டு முறையான நிதியை ஒதுக்காமல், எத்தனையோ கோத்தாரி கமிட்டிலாம் சொன்னார், 1000 கமிட்டி போட்டு 1000 கமிட்டி இவ்வளவு நிதி ஒதுக்குங்கன்னு பல முறை பரிந்துரை பண்ணியிருக்கு. அந்த பரிந்துரையை ஒரு முறையாவது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்குதா? பொது பட்ஜெட்ல கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? அப்போ ராணுவத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய நிதியையும் கல்விக்கு ஒதுக்கக்கூடிய நிதியையும் போட்டு பாருங்க, எங்கேயோ இருக்குது இது. அப்ப அந்த எந்த விதமான பரிந்துரையை அந்த விஷயத்துல ஏற்றுக்கொள்ளாம தரமற்றதாக கல்விக்கூடங்களை, குறிப்பாக அரசு கல்விக்கூடங்களை அப்படியே வைத்துவிட்டு தேர்வை மட்டும் நடத்தி அதன் மூலம் நான் தரத்தை நிலைநாட்டுவேன்கிறது எவ்வளவு பெரிய சமூக அநீதி. நீங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். எதிலேயுமே கவனம் செலுத்தாத அரசு இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் போயிட்டு இருக்குது, அரசு கல்வி நிறுவனங்கள். ஆனா நான் தேர்வை மட்டும் நடத்தி நான் தரத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னா முதல் படினா நீங்க கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலிருந்து ஆரம்பிக்கணும், நிதி ஒதுக்குறதுல ஆரம்பிக்கணும். தேர்வு நடத்துவது மூலம் ஆரம்பிக்க கூடாது. தேர்வு நடத்துவது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மையை சிதைக்கிற வேலை. ஏன்னா நீங்க தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்துக்குது, மத்திய பாடத்திட்ட கையில் எடுத்துக்குது. அப்ப மாநில பாடத்திட்டத்திற்கு இங்க என்ன மதிப்பு என்கிற கேள்வி வருது. இன்னைக்கு நேத்து போய் ஆரம்பிச்சிருக்கிறாரு புதுக்கோட்டையில போய் நம்முடைய முதலமைச்சர் ஒரு மருத்துவக் கல்லூரியை. இப்ப இது மாநில அரசினுடைய நம்முடைய வரிப்படத்தில் தொடங்கப்படுகிற ஒரு கல்லூரி. மத்திய கோட்டான் என்று தனியாக இருக்கிறது, ஆல் இந்தியா கோட்டா. நீங்க அதுக்கு வச்சுட்டு போங்க நீட் தேர்வை. மாநில அரசு தன்னுடைய நிதியில தன்னுடைய மக்கள் வரிப்படத்தில் தொடங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்திற்கு முடிவை மத்திய அரசு தான் நீட் தேர்வு மூலம் எடுப்பீங்க அப்படின்னா இப்ப மாநில அரசுடைய அதிகார கேள்விக்குள்ளாத இல்லையா? மாநில அரசு இன்னைக்கு வரைக்கும் இதை ஏற்கல. நான் நீட் தேர்வை ஏற்கல என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு ஒரு வெளிப்படையா அறிவிக்குது. ஏற்காத ஒன்றை நீங்க நடத்துறீங்க தேர்வை. அப்ப அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? அரசே ஏற்காத ஒன்றை மாணவர்கள் அரசை மீறி நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாநில உரிமையின் மீதான தாக்குதல், சமூக நீதியின் மீதான தாக்குதல், ஏகபோகத்தை மத்திய அரசின் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிசம். எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு. ஒரு நுழைவுத் தேர்வு மூலமா நீங்க கல்வி தரத்தை மேம்படுத்தி நீங்க அந்த இடத்தை போய் மருத்துவ சேர்க்கை நீங்க நடத்திக்கலாமே தான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லாவற்றையும் விட்டு வெறும் தேர்வின் மூலம் மட்டுமே தகுதி அறிவின்னு சொல்றதா எனக்கு பிரச்சனை. சார், இதுல நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டுறேன். அது இப்ப தேர்வை பத்தி வேண்டாம்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் கூட ஐஐடிக்கு எத்தனையோ வருஷமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு இருக்கு. அதை பத்தி யாரும் பேசல. ஐஐடி என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அங்க அவங்க யாருமே எழுத்து குரல் கொடுக்கல. அதே மாதிரி ஜிப்மரா இருக்கட்டும், எய்ம்ஸா இருக்கட்டும். காரணம் என்ன நான் சொல்றேன், இல்ல இந்த நீட்டை எதிர்ப்பது அப்படிங்கிறது இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒத்துஊதி கொண்டிருக்கின்றது விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் போன்றவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளுக்கு எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வருதுன்னா, ஆக்சுவலி 2013 இது அக்செப்ட் பண்ண வேண்டியது. அது யார் போய் போட்டாங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் போட்டது. அதை நிறுத்தினதுக்கு காரணம். ஆகவே அவங்க எக்கச்சக்கமா பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது இந்த மிகப்பெரிய அளவிற்கு 3 கோடி 5 கோடி 7 கோடின்னு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அவங்க பணத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் இப்ப மண்ணு விழுந்துருது. அதனால இப்ப எல்லாரும் எதிர்த்து போராடுகின்றார்கள். அதற்கு அந்த கான்செப்ட்லாம் சரியா புரிஞ்சுக்காமல் அல்லது அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பல இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு அரசியல்வாதிகள் கையில் இருக்கு. 2013 இப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வு திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்தவர் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள். அதை கவனத்தில் வைங்க. அப்ப ஏன் எதிர்த்தாருங்கிற கேள்வி நம்ம சேர்த்தா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, பிரைவேட் செக்டார் இதன் மூலம் வளருங்கிறாங்க. இது நீட் தேர்வு மூலம் பிரைவேட் செக்டார் வளர. மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இப்போது என்ன ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா, நான் கல்வி அமைச்சராக இருந்திருந்தால் நான் தனியார்களோடு ஒப்பந்தம் போட்டு இந்த தேர்வை நான் நடத்தி இருப்பேன், அதற்கு நான் பயிற்றுவித்திருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர் தனியாரை ஊக்குவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விவாதம். குறைந்த நேரத்தில் நம்ம விவாதிக்க முடியாது. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆதார் இல்லாதவர்களும் வருமான வரி தாக்கல் செய்யலாம். உச்சநீதிமன்றம்
தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. பான் அட்டைகள் கோரி விண்ணப்பிப்பதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்ற வருமான வரி சட்டத்தின் ஷரத் சட்ட ரீதியாக செல்லுபடியாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. ஆனாலும் ஆதார் இல்லாதவர்களும் வருமான வரி தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். திரு ராமசுப்ரமணியன், 2013 அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. 2015 உச்சநீதிமன்றம் ஆதார் எண் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பல்வேறு தளங்கள்ல இந்த ஆதார் எண் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லப்பட்டு வந்தாலும் ஏன் இந்த ஆதார் கட்டாயப்படுத்தப்படுவதற்கு முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? இல்லை, இந்த கேஸ் என்னன்னா பிரைமரிலி இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 139AA அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்தது. அதாவது ஆதாரோட இந்த பேன் நம்பரையும் இணைக்கணும்னு. இந்த பேன் நம்பருங்கிறது என்னென்னா ஆளுக்கு 4, 5, 6ன்னு நிறைய பேர் வச்சு ஏமாத்தின்னு இருந்தாங்க, போலியாக இருந்தது. ஆகவே அதெல்லாம் உண்மையானதா இல்லையா அதை பேஸ் பண்ணி பல விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பண்ண முடியல. காரணம் நிறைய போலிகளை வேணும்னு அந்த ஆதார் இது பேன் நம்பர்ஸை வாங்கியிருந்தாங்க. அதற்காக இவர் இந்த சட்டத்தில் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 139AA கொண்டு வந்தாங்க. அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கொஸ்டின் அதை தான் பற்றி எப்படி நீங்கள் எல்லாத்தையும் போட முடியும், என்னுடைய இன்கம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களாக நீ தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, லீக் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது. நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் மேட் இட் அப்சல்யூட்லி வெரி கிளியர். இந்த 139AA உங்களுக்கு ஆதார் இருக்கின்றது, உங்களுக்கு பேன் கார்டு இருக்குன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண வேணும் அப்படிங்கிறத அந்த செக்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு தப்பாக இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் பலர் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது தப்பு. ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் வேலிடேட்டட் செக்ஷன் 139AA இதுதான். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் இல்லாதவங்க பேன் கார்டை வச்சு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் பேன் கார்டும் ஆதாரும் இருக்குமே ஆனால் 139AA படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்யணும். அது தப்பே கிடையாது. இட் இஸ் சட்டப்படி அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, இதில் இது மட்டும் விஷயம் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஆதார் எண் கட்டாயப்படுத்தப்படுது, முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் மத்திய அரசு சார்பில் அப்படிங்கிறத என்னென்ன. இப்போ நீங்கள் ஆதார் ஃபர்கெட் அபவுட் ஆதார். நீங்கள் பாஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் வேற எங்கேயா ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீசாவுக்கு உங்களை கண்ணை பாருங்கிறான், கையை விரல வெய்யுங்கிறான், இது எல்லாத்தையும் சொல்லி. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வர்ச்சுவலாக எல்லா இடத்துக்கும் பேங்க்கில் போகிறதுக்கு கூட இன்றைக்கி அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சுடுது. ஆகவே உங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் யூனிவர்சலாக இருக்கும்பொழுது உங்களுடைய சீக்கிரசி என்ன பெருசாக போயிடுது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் நான் வைத்து கொண்டிருக்கு. அங்கேருந்து ஒன்றும் லீக்கேஜ் கிடையாது. 1-2 கேசஸ் லீக்கேஜ் இருக்கலாம். அது எந்த லெவலில் நடந்தது தெரியல. பட் இது ஒருத்தனுடைய தனி மனித உரிமையை பறிப்பது, அது கூட இன்ட்ரூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நேற்றுக்கு சொன்னது முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ இன்னைக்கு எடுத்துகிற சப்ஜெக்ட் என்னென்னா, நிறைய பேர் தப்பாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 139AA செல்லுபடியாகும், உங்களுக்கு ஆதார் இருக்குது, இன்னும் பேன் இருக்குன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுன்னு வேலிடேட் பண்ணிட்டாங்க. திரு ஷானவாஸ், அந்த ஆதாரை கட்டாயமாக்கணும்னு சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா, இப்போ இந்த பேன் கார்டில் நிறைய போலிகள் இருக்குது, அதை ஒழிப்பதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு கார்டு ஆதாரோடு அதை இணைப்பது என்று அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அதாவது பேன் கார்டில் போலி, அதை ஒழிப்பதற்கு ஆதார் பயன்படும் அப்படின்னு. ரேஷன் கார்டு நிறைய பேர் நிறைய கார்டு வச்சிருக்கிறாங்க, அதில் நிறைய போலி குடும்ப அட்டைகள் இருக்குது. எனவே அதை சீர்படுத்தணும்னா ஆதாரோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு இங்கே இன்னொரு பக்கம் வாதம் வைக்கப்பட்டது. ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் என்றும் தனித்தனியான அட்டைகளை நாம் வைத்திருக்கிறோம். குடும்ப அட்டை தனியாக வைத்திருக்கிறோம், வாக்காளர் அட்டை தனியாக வைத்திருக்கிறோம், அவர் சொன்னது மாதிரி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் தனியாக வைத்திருக்கிறோம். ஏற்கனவே ஏகப்பட்ட அட்டைகளை நாம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ அதில் ஒவ்வொன்றிலும் போலியாக இருக்கிறது, ஒவ்வொன்றிலும் போலி பாஸ்போர்ட் இருக்குது, போலி வாக்காளர் அட்டை இருக்கிறது, போலி குடும்ப அட்டை இருக்கிறது, போலி பேன் அட்டை இருக்கிறது. போலிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் ஆதார் அட்டை வேண்டும் அப்படின்னா, அப்போ நீங்க இந்த போலியை ஒழிப்பதற்கு ஆதார் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப ஆதாரில் போலினா என்ன செய்வீங்க? இன்னொரு அட்டை கொண்டுருவீங்களா? இங்க நீங்க அந்த நிலைமை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆதாரில் பெறப்பட்ட தகவல்கள் எதற்கும் உத்தரவாதம் இல்லை, ஏதோ அங்கொன்று இங்கொன்று கசிந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான தகவல்கள் கசிந்து இருக்கிறது.
அதை வந்து தடுப்பதற்கு முடியல, அதை பத்தி ஆய்வு நடந்துட்டு இருக்குங்கிற விவாதம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இல்ல மற்ற நாடுகளையும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ஸ் இருக்கு. Exactly, இதே you are மாதிரி right. அதான் that is what இதே மாதிரி இதேதான் சார் கைரேகை, எல்லாம் இந்த இப்ப கண்காணிப்பாளர் பதிவு செய்யக்கூடிய நிகழ்வு இருக்கு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உடனே- ஒரே ஒரு விஷயம் ஆதார் கார்டு. நான் தான் கேட்கிறேன், நீ ஏன் வந்து அப்போ இப்ப இன்னைக்கு இதை செயல்படுத்துவதில் இவ்வளவு மூர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் மாநில அரசினுடைய முதல்வராக இருக்கும்போது ஏன் இதெல்லாம் எதிர்த்தார்? அதுக்கு என்ன காரணம்? அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த முற்போக்கான உங்களுக்கு தோன்றுகிற இந்த அம்சங்கள்லாம் ஏன் அன்னைக்கு தோன்றாம போச்சு? அதான் என்னுடைய கேள்வியா இருக்குது. குஜராத் முதலமைச்சராக இருந்த போது ஆதார் குறித்து நரேந்திர மோடியோட நிலைப்பாடு என்ன, பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இல்ல காங்கிரஸும் அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்பை காங்கிரஸ் வரவேற்றிருக்கு. ரெண்டு கட்சிகளுமே மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. மத்திய அரசின் வரும்போது நீங்க எல்லாவற்றிலும் ஒரு ஏகபோகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, அது எல்லாவற்றிலும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஆதார்ல போய் பாருங்க, அந்த தகவல்கள் பதிவு செய்யப்படக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் பாருங்க. முதல்ல ஒரு முறையான அலுவலகம் வைத்திருக்கிறீர்களா, முறையான பணியாளர்களை வைத்திருக்கிறீர்களா? அங்க வந்து போனா முறையான தகவல்கள் கொடுக்கப்படுதா? மக்கள் அல்லோலப்படுகிறார்கள். போய் கேட்டா வரல, கார்டு வரலங்கிறாங்க, கார்டு உங்க வீட்டுக்கு வருங்கிறாங்க, உங்க பேர் சரியா இல்லை, ஒவ்வொன்றிலும் மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் வந்து என்ன விலை கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்குது. கேஸ் சிலிண்டருக்கு வந்து நீங்க ஆதார கட்டாயமாக்கிட்டு அது நீங்க எண்ணெய் காட்டினால்தான் பதிவு செய்வேன், உங்களுக்கு வந்து அப்பதான் வங்கியில பணம் கிடைக்கும், நீங்க ஒரு கோடை கிளிக்கிறீங்க. இப்ப என்ன ஆகுது? ஏற்கனவே என்ன இருக்கு, அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்துல ஆதார கட்டாயமாக்காதீங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெளிவா இருக்குது. நான் ஏன் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஏற்கனவே தெளிவா இருக்குதா? இது போன்ற அத்தியாவசியமான விஷயங்கள்ல வந்து நீங்க ஆதார் எண்ணை வந்து கட்டாயமாக்காதீங்கன்னு சொல்லிவிட்ட பிறகு அதே சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லியிருக்குது. ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி இப்படி வந்து நீங்க குடும்ப அட்டை விஷயத்துல, நீங்க வந்து கேஸ் மானிய விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து ஆதார வந்து கட்டாயமாக்கும் போது பாதிக்கப்படுறது யாரு? சரி திரு ராமசுப்ரமணியன், இல்ல என்னோட கேள்வி வாங்கிக்கங்க. இப்ப இதுல முக்கியமான விஷயம் உச்சநீதிமன்றம் குறிப்பிடப்படுவது வந்து தனி மனிதருடைய அந்த விவரங்கள் வெளியே கசிய வருது. இப்ப உதாரணத்துக்கு சமூகத்துல உயர்ந்த நிலையில அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்களுடைய விவரமே கசியக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்திய கிரிக்கெட்டனுடைய முன்னாள் கேப்டன் தோனி அவருடைய மனைவியுடைய அந்த ஆதார் அட்டை விவரங்கள் வெளியே கசிஞ்சது. அது தொடர்பான புகார்கள் கூட மத்திய அமைச்சருக்கு அவங்க கொடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய இந்த மாதிரியான விவரங்களை வெளிவரும்போது ஒரு சாதாரண குடிமக்களுடைய அந்த விவரங்கள் வெளிவராதுன்னு நம்ம எந்த அடிப்படையில உறுதி கொடுக்க முடியும்? இல்ல அது சில கசிவுகள் நடந்தது என்பது உண்மை. அதெல்லாம் வந்த செய்திகளை பத்தி நான் வந்து அதுதானே கேள்வி. அந்த கசிய கூடாதுங்கிறது சார் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில சிக்கல்கள் ஹிக்கப் இருக்கத்தான் செய்யும். அது சரி செய்ய வேண்டும். எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ அதை சரி பண்ணணும். இப்போ 99% ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1% இவ சொல்றாப்புல மக்களுக்கு சில தொந்தரவுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சரி செய்வதற்காக அங்கங்கே முகாம்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே அதெல்லாம் சரி செய்யலாம். அது நண்பருக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆனால் அந்த மாதிரி முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிற கரெக்ஷன்ஸ் அது ஆதாரில் செய்யப்படுகின்றது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னன்னு இன்கம் டேக்ஸ் அடுத்ததாக இது வேலிடா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உண்டா இல்லையாங்கிறது ஒரு 5 பேர் அமர்வு கொண்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் டிசைட் பண்ண போகிறது. அதை டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நாம இங்கே உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஆகவே லெட் த ஜட்ஜ்மெண்ட் பி given by the சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுக்கட்டும். தனி மனித விவரங்கள் வெளிவரக்கூடாதுங்கிறதெல்லாம் இதுல எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். அதிமுக ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் குறுக்கீடு இல்லை. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கருத்து. திரு ஷானவாஸ், அதிமுக ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி எந்தவித குறுக்கீடும் செய்யல. இது ரொம்ப நாளா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியினர் இது தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வர்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது, அவர்களுடனான உறவு எங்களுக்கு எப்போதும் இருக்கும்ன்ற ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அதிமுக ஆட்சியில பாரதிய ஜனதாவுடைய குறுக்கீடு தலையீடு இல்லைன்னு நாம ஒட்டுமொத்தமா எடுத்துக்கலாம்? நிச்சயமா இல்லை, குறுக்கீடு இல்லை. ஏன்னா எப்படி குறுக்கிடுவாங்க? நடப்பதே அவங்களுடைய அரசு தானே. பாரதிய ஜனதாவுடைய அரசுல பாரதிய ஜனதா வந்து குறுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை அதிமுக என்கிற அரசை அதிமுக கட்சி அதிமுகவினுடைய தலைவர் வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்னைக்கு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தான் இந்த தமிழக அரசை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால் குறுக்கீடு செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு எழாது. குறுக்கிட்டுத்தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் சாதிக்க வேண்டுமா என்ன? குறுக்கிட்டு சாதிக்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இல்லை. குறுக்கிடாமலேயே வந்து தமிழ்நாடு அரசை நடத்தக்கூடியவர்கள் அனைத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள். வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக அரசை அதிமுக நடத்தியது, ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்.
நீட் தேர்வை வந்து நடத்த மாட்டேன்னு சொல்லி விலக்கு வாங்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? மத்திய அரசு எதை திணிக்கிறதோ அதற்கு பணிந்து போகக்கூடிய சூழலை தமிழ்நாட்டில் பார்க்குறோம். நீட் தேர்வுக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. உதயமின் திட்டத்தில் அவங்க கையெழுத்து போடலை. ஜிஎஸ்டியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது திணிக்கிற விஷயங்களில் முரண்பட்டு நின்றார்கள். அவர்கள் மறைவுக்கு பிறகு அனைத்திலும் ஒவ்வொன்றிலும் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்ப இது குறுக்கீடா தலையீடா எதுவுமே இல்லையா? மாநில அரசு மத்திய அரசோட ஒரு இணக்கப்போக்கோட இருக்கிறத வந்து நாம குறுக்கீடு தலையீடு இல்ல அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்கன்றது எப்படி நம்ம? அதுதான் நான் கேட்க வர்றேன். ஏன் 6 மாதத்திற்கு முன்னால் இதே அரசு இதே கட்சி இதே தலைவர் முரண்பட்டு நின்னாங்களே, 6 மாதத்திற்கு பிறகு அந்த விஷயங்கள்ல எப்படி வந்து உடன்பாடு வருகிறது? மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எப்படி அந்த ஒரு மறைவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு உடன்பாடு வருது? ஏன் அப்ப அந்த அம்சங்கள்ல ஏன் முரண்பட்டு நின்னுது இந்த அரசு? அதுதான் நான் கேட்க வர்றது. அப்போ இந்த உடன்பாடு வருகிறது என்றாலே நாம புரிஞ்சுக்கலாம் மிக வெளிப்படையாக. இதை நாம சொல்லல, நீங்க பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களே வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். நாங்க வந்து தமிழக அரசை நடத்துகிறோம், இயக்குகிறோம், அதில் என்ன தவறு என்று கேட்கக்கூடிய அவர்களே வந்துவிட்ட பிறகு நாம தான் குறுக்கீடு தலையீடுன்னு வேற வேற வார்த்தைகள் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். திரு ராம் சுப்ரமணியன், அதாவது நண்பர் அவர் பல விஷயத்தை எடுத்து சொன்னார். இங்கே நடக்கக்கூடிய அரசுங்கிறது டியூலி எலெக்டட் கவர்மெண்ட். அதனால இதை வந்து நாங்கள் குறுக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்களில் இப்போ ஜிஎஸ்டி என்கின்றது தேசத்துக்கு ஒரு மிக அவசியமான ஒன்று. அதற்கு ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பது உண்மை. அதை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படும் பொழுது 6000 கோடி 9ஆம் கோடியோடு நாங்கள் கணக்கு பண்ணுறோம். அது நஷ்டம்லாம் வருகின்றது என்றால் அது சரி செய்வதற்கு என்ன மார்க்கம் இருக்கின்றது அப்படின்னா 5 வருஷம் எங்களுக்கு நிச்சயமாக காம்பன்சேஷன் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும்னு அவங்க கேட்டாங்க. அதற்காக திரு பாண்டியராஜன் அவர்களை வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு முக்கியமான அங்கத்தினராக ஆக்கினதுங்கிறது ஜெயலலிதா தான். அவங்களுடைய கேள்விகள் அவங்களுடைய டிமாண்டு பூர்த்தி செய்யப்பட்டதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பல மாறுதல்கள் அந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் பாண்டியராஜன். அவர் அதை நல்லா ஆழ்ந்து புரிந்து படித்து அதில் சஜஷன்லாம் கொடுத்துருக்கின்றார். ஆகவே ஜிஎஸ்டி என்பது ஜெயலலிதா கேட்ட வண்ணமே தான் இப்போ அமைந்திருக்கின்றது என்பது ஒன்று. ரெண்டாவதாக உதய் மின் திட்டத்தை பற்றி இப்போ தவறான செய்திகள். அந்த பணம் 90-95 கோடி இங்கே வரலைன்னா உங்களுக்கே தெரியும். போன பட்ஜெட்டு வந்து முதல் முறையாக நான் ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா, நார்மலாக அந்த எவ்வளவு ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கு இருக்குது. 3% அது ஜிடிபி தான் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் 4க்கு மேல் 4.5 கிட்டத்தட்ட வந்திருக்கு. இந்த உதய் மின் திட்டத்துக்கு அந்த மத்திய அரசாங்கம் பணமே கொடுக்கல அப்படின்னா அதற்கான சேவிங்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இல்லைன்னா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் என்பது 4 இல்லை 5க்கு மேலே போயிருக்கும். ஆகவே யார் காப்பாற்றினது? அப்போ பண்ணினது மத்திய அரசினுடைய உதவிக்கரம் தான் அங்கே காப்பாற்றியது. மூன்றாவதாக நீட்டு தேர்வை பற்றி ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டு தேர்வு நடந்தது சரி. ஏன் நீங்கள் அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்கிறீங்க? ஜெயலலிதா இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு போன வருஷம் நடந்தா இல்லையா? இருந்தது. ஏன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் அவங்களுக்கு நீட்டு தேர்வு அது வந்து எக்ஸம்ஷன் கொடுத்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். தட் டு ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆர்டினன்ஸை போட்டு கொடுத்தாங்க. ஆகவே அது வந்து அப்பவே ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இந்த திட்டங்களை தாண்டி குறுக்கீடுங்கிறது எதை கேட்கிறோம்னா ஆட்சியில தலையிடுறது. மத்திய அமைச்சர் தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து ஆய்வு நடத்துறதும் இல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புல முதலமைச்சரை தாண்டி அவர் மட்டுமே அதிக அளவுல பேசக்கூடியதுமே வந்து ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயம். நீங்க கேட்டது இதுக்கெல்லாம் நிறைய நான் போன தடவை கூட ஒரு தடவை இந்த சப்ஜெக்ட் வந்த போது பேசினோம். எல்லா இடத்துலையும் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அங்கே போய் ஆய்வு நடத்துவது என்பது எல்லா இடத்துலையும் கேரளாவில் நடக்கிறது. இதே வெங்கையா நாயுடு அங்கேயும் போய் இதே மாதிரி நடத்தியிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே குஜராத் சத்தீஸ்கரில் நடந்தது, மற்ற இடத்துல நடந்த எங்கள் காங்கிரஸ் பிஜேபி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்பதற்கு திரு வெங்கையா நாயுடு அங்கங்கே பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இது இங்கே அங்கேன்னு கிடையாது. நாம் வேணால் டேட் வாரியாக கூட என்னால் சொல்ல முடியும். ஆகவே இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சமாச்சாரம். ஆகவே அதில் மூக்க நுழைக்கிறது அந்த கவர்மெண்ட்டை நான் தான் நடத்துகிறேன்னு சொல்கிறதுங்கிறது அது அபரிதமான கற்பனையை பற்றி வச்சுக்கலாமே அல்லாது
ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லப்படுற நிலையில பாரதிய ஜனதா கட்சி அதை பயன்படுத்த நினைக்காம இருக்குன்னு நாம பார்க்க முடியுமா? பயன்படுத்த நினைக்கும் தானே எடுத்துக்க முடியும் இந்த செயல்பாடுகள்ல. இல்ல, நிச்சயமாக யார் நீங்க எடுத்துனீங்கன்னா எல்லாரும் அதான் பேசுறாங்க. நிதின் கட்காரியும் அதான் பேசி இருக்கின்றார். நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அவரும் அதான் சொல்றாரு. டாக்டர் தமிழிசை இங்க வெற்றிடம் எல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுதான் சார் இங்க வெற்றிடம் என்பது இருக்கின்றது. தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் இல்லாம போன அவங்க ஊழலும் நேர்மையற்ற தன்மையும் இது எப்படி நிர்வாக சீர்குலைவு இதெல்லாம் நடந்ததுக்கு மக்கள் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி தான் கொடுக்க முடியும். அப்ப அவங்க வளரணும்னு நினைக்கிறது என்னது, பொலிட்டிக்கலா ஒரு நாங்க வளரணும் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் தேசிய கட்சி வளரணும்னு நினைக்கிறது என்ன தவறு? சரி திரு ஷானவாஸ், நிதின் கட்கரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் பார்க்க முடியும். இந்தியாவிலே தமிழகம் தான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சொல்லக்கூடியது, இந்தியாவில் 60% காவிமயமாக்கிட்டோம், தமிழகம் விரைவில் காவிமயமாகும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. தமிழகத்தில் அதற்குண்டான சூழல் வாய்ப்பு இருக்கா? இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு பாரதிய ஜனதா கட்சி பொருந்துமாங்கிறது தான். தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு பாரதிய ஜனதா கட்சி பொருந்தாது. அதுதான் அடிப்படை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கை, இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு பாரம்பரியம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில உரிமைகள் சார்ந்த பெருங்குரல்கள், இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒத்து வராது. நிதின் கட்கரி அதிலே ஒரு உதாரணம் சொல்றாரு. நாக்பூர் ஒரு காலத்துல காங்கிரசினுடைய கோட்டையா இருந்துச்சு, இன்னைக்கு அது பாரதிய ஜனதாவுடைய கோட்டையா மாறி இருக்கு. அது மாதிரி தமிழகமும் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையா மாறும். அந்த நிலைமையில இருந்து நாங்க மாற்றும் போது இந்த நிலைமையை நாங்க மாற்றுவோம் சொல்றாரு. இல்ல, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க அடிப்படையில பல கொள்கைகள்ல இன்னைக்கு இந்த மதச்சார்பின்மை, மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற கோணத்தை தவிர்த்துட்டு பார்த்தா நிறைய அவங்க உடன்பட்டு போகக்கூடிய சூழலை பார்க்கிறோம் பொருளாதார கொள்கையிலிருந்து. அதனால அந்த ரெண்டு கட்சியும் இருக்கக்கூடிய அந்த தேசியத்தன்மையோடு வேறு பிறப்பி போகிறது வேற, தமிழ்நாட்டினுடைய களம் முற்றிலும் வேற. இங்கே ஒரு திராவிட இயக்க அடிப்படையிலான, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், சமூக நீதி அடிப்படையிலான வேறு ஒரு களம் இது. இங்கே அந்த கருத்துக்கு எந்த அளவுக்கு வலு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணோம்னா கட்டாயமா இல்லை. அது அவங்க பல முறை முயற்சி பண்ணி நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு நின்றும் கூட அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலைங்கிறதான் களத்தில் நம்ம பார்க்கிறோம். இதில் அடிப்படையில் மாநில அரசினுடைய இந்த ஒரு நிலையற்ற தன்மையை பயன்படுத்தக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா இருக்குங்கிறத அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல, நீங்க அதிமுகவுக்குள்ளே அதை ஒத்துக்கொள்றாங்க. ஆமா, நீங்க அன்வர் ராஜா சொன்னாரு, வெங்கையா நாயுடு அவர்கள் மருத்துவமனையில் நின்று கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார். அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அன்னைக்கு நாங்கள் வழி இல்லாமல் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அப்படின்னு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், யாரோ சாதாரண ஆள் இல்ல, ஒரு தொண்டர் அல்ல, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்படி கடந்து போயிடலாமா? அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப நீங்க ஒரு மத்திய அமைச்சர் போய் ஆய்வு செய்யறதெல்லாம் நீங்க அரசியல் கணக்கோடு பார்ப்பீர்களான்னா அப்ப நாங்க ஏன் பார்க்க மாட்டோம்? நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் இந்த ஆய்வு நீங்க நடத்தல? ஏன் இப்படி செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து எல்லா ஃபைலும் எடுத்து போடுங்க, நான் ஆய்வு பண்றேன்னு ஏன் சொல்லல? அப்ப நீங்க அவர் மறைந்த பிறகு நீங்க அதை செய்றீங்க அப்படின்னா அதுதான் நான் கேட்க வர்றேன். அப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மத்திய அரசினுடைய சாதனை பட்டியல தமிழக அரசு புத்தகமா அடிச்சு வெளியிட்டாங்களா? என்னைக்கு அது நடந்திருக்காது? அப்ப இன்னைக்கு அது நடக்குது இல்ல? அப்ப அன்றுக்கும் இன்றுக்குமான வேறுபாட்டை நாங்க சொல்றோம். அப்ப இந்த வேறுபாட்டுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு சொல்றோம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதாவது தமிழகத்துல பெரிய வேக்யூம் இருப்பது என்பது உண்மை. அது டாக்டர் தமிழிசை சொன்னது போல 60% இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி தான் இருக்கு. இங்க வரக்கூடாது, வர முடியாது எல்லாம். இப்ப யாரும் சமூக நீதிக்கு எதிராகவோ அல்லது ரிசர்வேஷன் எதிராகவோ பிஜேபி கிடையாது. அதை பல முறை எடுத்து சொல்லியாச்சு. எல்லா அதிகமான எம்பி பேக்வேர்டு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி யாருன்னா பிஜேபி தான். அதனால் அதில் ரிசர்வேஷனை பற்றி எதிர்ப்பே கிடையாது. எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன் என்பது இருக்கின்றது. இப்போ நீங்கள் கேட்டீங்க நாக்பூரை பற்றி சொல்லும் பொழுது அங்கே ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல கூட நம்மால் அதிகமாக வளர முடியவில்லை. இருந்தாலும் கூட இன்னைக்கு அங்கே வளர்ந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய கடுமையான உழைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான அந்த பயிற்சிகள் இதன் காரணமாக வெற்றி பெற்றோம்னு திரு கட்கரி சொல்லுகின்றார். ஆகவே நிச்சயமாக அதே மாதிரி எங்க வாட் இஸ் இம்பாசிபிள் இவங்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, தட் வில் பி மேட் பாசிபிள். டாக்டர் தமிழிசை சொன்னது போல இங்க
தமிழகமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாக இருக்கும், தாமரை மலரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கலகங்கள் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அதிமுக திமுக ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவோட ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவை செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. மக்களே இதை குறித்த முடிவு எடுத்துப்பாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்ற உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.